எல்லாரும் பேசக்கூடிய எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் குலதெய்வம். ஆமா. எதை எங்கிட்டு தொட்டி முடித்தாலும் கடைசியாக நீங்கள் குலதெய்வம் கும்பிட்றது இல்லையோ, குலதெய்வத்துடைய அருள் இல்லையே, குலதெய்வம் பாக்கியம் இல்லையே என்று சொல்கிறது தான் நிறைய விஷயங்கள் ஆகிட்டு. நீங்கள் பயணித்த இந்த ஜோதிட அனுபவத்தில் குலதெய்வம் சார்ந்து சொன்ன மிராக்கலான அனுபவம் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் சார். நிறைய விஷயங்கள் இருக்குங்க சார். பல பேருக்கு குலதெய்வம் எதுன்னு தெரியாமல் இருக்கும். ஆமாம், நிறைய பேர். ஏன்னா 2 தலைமுறை விட்டு போனாலே முடிஞ்சு போச்சே. ஆமாம் ஆமாம். மானுட வளர்ச்சி பார்த்தீங்கன்னா பரிணாம வளர்ச்சியில் இடம்பெயர்தல்னு ஒன்று இருக்குங்க. அப்போ அவங்கள பூர்வீகத்தை விட்டு வேற ஒரு இடம் போவாங்க. அப்படி போகும்போது அங்கேருந்து போகிற அந்த முன்னோர்கள் வந்து அடுத்தடுத்த தலைமுறைகளை சொன்னால் அது அப்படியே ஓரளவுக்கு கொண்டு வர முடியும். அப்போ அடுத்தடுத்த தலைமுறைகள் அதை வந்து சொல்லாமல் விட்டுட்டாங்கன்னா அவங்களுடைய கொள்ளு பேத்திக்கு வந்து நம்மளுடைய குலதெய்வம் எதுன்னு தெரியாமல் போயிடும். அதனால இது பெரிய பாதிப்பு வரும். நிச்சயமா உண்டுங்கய்யா. ஏன்னா குலதெய்வத்துக்குன்னு ஒரு வீரியம் உண்டு. இஷ்ட தெய்வம் அது போல குலதெய்வம். நம்ம மற்ற கோயில்களுக்கு போகிறத விட குலதெய்வத்துக்கு போகும்போது கிடைக்கக்கூடிய அந்த வைப்ரேஷனும் அந்த திருப்தியும் அந்த மனமகிழ்ச்சியுமே தனி. 1000 ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகலாம், ஆனால் நம்மளுடைய அம்மா அப்பா வீட்டுக்கு போகும்போது இருக்கக்கூடிய அந்த மனமகிழ்ச்சின்றது தனி தானே, நம்ம வீடு இல்லையா? அப்போ வந்து இந்த குலதெய்வம் கண்டுபிடிக்கிறதுன்னு ஒன்று இருக்குங்கய்யா. ஜாமக்கோல் பிரசன்னத்தின் மூலமாக அதை கண்டுபிடிக்க முடியும். ஒரு சில டீட்டெயில்ஸ் தேவைப்படும். அந்த டீட்டெயில்ஸ் நமக்கு கைவசம் இருந்ததுன்னா நிச்சயமாக அவங்களுக்கு குலதெய்வத்தை கண்டுபிடிச்சி கொடுக்க முடியும்.